வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சி ஆகிடுச்சு. சரி, ராகு கேது பெயர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது. அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க. அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக. எதிலையும் தராசு போல நேர்மையும் நியாயமும் கொண்ட துளாராசி நேயர்களே, நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள்கள் கோயில்கள் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் வந்திருக்காரு. புகழின் உச்சத்துக்கே அடைவீங்க. புகழ் நிறையா வரும். கட்டாயம் உண்டுங்க. அதில் மாற்று கருத்து எல்லாருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். சரி, 9ஆம் இடத்துல ராகு அதிக நன்மைகள் தருவார். யோகங்கள் அள்ளி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தலைமை பதவி தானாக தேடி வரும். கட்டாயம் பயன்படுத்துங்க. ஓகே, நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் போக வேண்டிய ஒரு கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்ததாக போக வேண்டிய கோவில் வந்து பேராவூரில் இருக்கிற நாகநாதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியம். திருப்பேராவூரணி பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? திருப்பேராவூரணி பெரிய கோயில் புதுக்கோட்டையில் இருக்குது. மறக்காமல் அந்த கோயில் போய் நாகநாத சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கும் அத்தனை நாகர்கிட்டையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க. அதிக நன்மைகள் கிடைக்கும். மறந்துடாதீங்க. சரிங்களா? 9 நவதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். அங்கே நவதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். திருநாகேஸ்வரம் போங்க, பேராவூரணி 2 கோயிலும் ஒரே நல்ல தரிசனம் பண்ணுங்கள். காலையில் திருநாகேஸ்வரம்னா சாயங்காலத்துக்குள்ளே பேராவூரணி போயிடலாம். பக்கம்தான். மறக்காமல் அதை பண்ணுங்கள். அதிகமான நன்மைகள் உங்களுக்கு தானாக தேடி வரும். மறந்துடாதீங்க. மறக்காமல் செல்ல வேண்டிய கோவில். துளாராசி நேயர்கள் கொண்டக்கடலை உணவை செஞ்சு தானமாக கொடுங்க. கட்டாயம் கொண்டக்கடலை உணவு ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால அதிக நன்மைகள் கிடைக்கும். மறக்காமல் தானமாக கொடுங்க. அதோட முக்கியம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு போங்க. அங்கே நாகநாத சுவாமி தான் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. 9 விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு முறை நன்மையை தரும் நான் நம்புகிறேன். எங்கள் ஊர், நாங்கள் இருக்கிறது பெங்களூரு. எங்கள் பேர் நீலாவதி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூஜையில் கலந்துக்கிறது. எனக்கு இந்த மாதிரி இந்த பூஜை நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இந்த பூஜையில் கலந்துக்கணும் எனக்கு விருப்பம். ரொம்ப நல்லா இருக்குது பூஜை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பையனும் தான் ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணேன். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.